உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று வரும் யோகம் உண்டாகும். பிறரின் முகபாவனைகளை கொண்டே அவர்களின் மனதை அறிந்து கொள்வீர்கள். தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவீர்கள். ஆன்மீக பெரியோர்களின் ஆசைகளை பெறுவீர்கள். சமுதாயத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். அதே நேரம் இக்கட்டான சூழ்நிலைகளில் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமை காக்கவும் வேகத்துடன் விவேகத்தையும் கூட்டிக் கொண்டால் உங்கள் செயல்கள் அனைத்தும் திட்டமிட்டபடி குறிக்கோள்களை எட்டும். ஏமாற்றங்களிலிருந்து தப்பிப்பீர்கள். புதிய முதலீடுகளில் ஈடுபட்டு வருங்காலத்தை வளமாக்கிக் கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்களில் திடீரென்று பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவை தானாகவே தீரும். தீவர்கள் உங்களை விட்டு தாமாகவே விலகிவிடும் அதிசயம் நிகழும். அதே நேரம் இளைய சகோதரர்களுடன உறவில் சில சலசலப்புகள் ஏற்படும். ஆனாலும் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு அவற்றை சமாளிப்பீர்கள். சிலர் தற்போது வசிக்கும் வீட்டிலிருந்து பெரிய வீட்டிற்கு குடிபெயர்வார்கள். தொழிலில் அதிக முதலீடுகளை செய்வீர்கள். இதனால் வருமானம் குமியும். உங்கள் புகழும் கௌரவமும் உயரும். இதுநாள் வரை தேவையற்ற வீண்பழி சுமந்த சிலர் அவற்றிலிருந்து விடுபடுவார்கள். உங்களின் முயற்சிகள் பல மடங்காக உயர்ந்து அதற்கேற்ற வெற்றி கிடைக்கும். உங்களின் ஆளுமை திறன் அதிகரிக்கும். திட்டமிட்ட செயல்கள் துரிதமாக நடக்கும். குடும்பத்தில் அரங்கேறும் சுப நிகழ்ச்சிகளால் சந்தோஷம் அடைவீர்கள். உங்கள் பேச்சில் அவ்வப்போது ஆணவம் தலை தூக்கலாம். கவனத்துடன் தவிர்த்து கொள்ள வேண்டும். உங்களின் பேச்சாற்றல் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை உயரும். உங்களின் எண்ணங்களை அடுத்தவர்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்வார்கள். புதிய பொறுப்புகள் தாமாகவே தேடி வரும். வருமானம் நல்ல முறையில் வந்தாலும் சிலருக்கு குறுக்கு வழியில் செல்ல மனம் நினைக்கும். எனவே மனதை கட்டுப்படுத்தி கொண்டு நேர்வழியில் செல்லவும். இதன் மூலம் பல பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் நல்ல முறையில் இருக்கும். இதனால் மனதில் புத்துணர்ச்சி அதிகரிக்கும். உங்கள் தோற்றத்தில் பொலிவு உண்டாகும். சிலர் நெடுநாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வை பெறுவார்கள். மேலும் அலுவலக ரீதியான பயணங்களால் நன்மை உண்டாகும். உங்களின் வேலைகளை சரியாக திட்டமிட்டு செய்வீர்கள். மேலிடத்தின் நம்பிக்கைக்கு உரியவராக உயர்வீர்கள். வியாபாரிகள் பொறுமையுடன் செயல்பட்டு வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வருமானம் சிறப்பாகவே தொடரும். புதிய முதலீடுகளில் நன்றாக சிந்தித்த பிறகே ஈடுபட வேண்டும். அரசியல்வாதிகளின் பெயரும் புகழும் வளரும். புதிய பதவிகள் உங்களை தேடி வரும். பயணங்களால் நன்மை உண்டாகும். எவரையும் பகைத்துக் கொள்ளாமல் உங்கள் வேலைகளில் மட்டுமே கவனமாக இருங்கள். பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். உற்றார் உறவினர்கள் உங்களை அணுகி பயன்பெறுவார்கள். சேமிப்பில் நல்ல கவனம் செலுத்துவீர்கள். ஆலயங்களுக்கு சென்று ஆன்மீக பலம் பெறுவீர்கள். மற்றபடி அனைவரும் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு குழப்பங்களை தவிர்க்க வேண்டும். பரிகாரம்: புதன்கிழமைகளில் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு நெய் விளக்கு ஏற்றி வலம் வர வேண்டும். புருஷ சுக்தம் பாராயணம் செய்ய வேண்டும்.